பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். டிசம்பர் மாதம் முதல் நாள். இந்த வருஷத்தை திரும்பி பார்த்தால் 11 மாதங்களும் ஆண்டவரே நம்மை நடத்தினார். அநேக நல்ல காரியங்கள், ஒரு சில கஷ்டமான காரியங்கள், அநேக நல்ல பாதைகள், சில நேரங்களில் கடினமான பாதைகள், இப்படி பலதரப்பட்ட போராட்டங்களை சந்தித்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வருடத்தின் கடைசி மாதத்துக்குள் நாம் வந்துட்டோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்துக்குரிய ஒரு விசேஷத்த வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க என்னோடு கூட சேர்ந்து பைபிளை திருப்புங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல கர்த்தருடைய பிள்ளைகளே, 1ஆம் அதிகாரத்துல 34ஆம் வசனத்துல கிறிஸ்துவின் பிறப்பை மையமாக வைத்த உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லும்படி கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஏவி இருந்தார். 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில், அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, இது எப்படி ஆகும் புருஷன் அறியேனே, இது எப்படி ஆகும்? உலக பிரகாரமாக இது சாத்தியக்கூறு அல்லவே. புருஷன் அறியாத எனக்கு எப்படி இது நடக்கும்? இது ஒவ்வொரு ஆண்டு காலமா கிறிஸ்துமஸ் நாட்களில் கேட்டுக்கொண்ட வார்த்தை என்று நீங்க நினைக்காதீங்க. ஆனா இன்றைக்குரிய ஒரு வார்த்தை, இந்த மாதத்துக்குரிய ஒரு வார்த்தை, இது எப்படி ஆகும்? இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதெல்லாம் முடிகிற காரியமா? என் பையனாவது மனம் திரும்புறதாவது, என் புருஷனாவது குடியை விடுறதாவது, நாங்களாவது ஒரு வீட்டை வாங்குறதாவது, இதெல்லாம் லேஸ்பட்ட காரியமா? நடக்கிற மாதிரி பேசுங்க சார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களே, உங்களுக்கு தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு, இது எப்படி ஆகும்? மரியாள் சொன்னால், இது எப்படி? ஹவ் இட் இஸ் பாசிபிள், தட் இஸ் இம்பாசிபிள், முடியாது என்று சொல்லிதான் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் ஓடிவிட்டது. ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், முடியாதவைகளை முடிய செய்கிற கர்த்தர், இல்லாதவைகளை இருக்கிறதாக அழைக்கிற கர்த்தர், இந்த டிசம்பர் மாதத்திலும் கர்த்தர் தம்முடைய கரத்தை உங்களுக்காக நீட்டுவார். ஆமேன். இல்லாதவைகளை இருக்கிறதாக அழைக்கிறார் என்று ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினதை நீங்க நினைத்து பாருங்க. இது எப்படி ஆகும்? மரியாளுக்குள்ள இருந்த ஒரு குழப்பம், இது எப்படி ஆகும்? யோசேப்புக்குள்ள அதை விட பெரிய குழப்பம், இதெல்லாம் சரிபட்டு வராது, அவளை ரகசியமா தள்ளி விடலான்னு. ஆனால் கர்த்தரோ அவர்கள் மேல் ஒரு பெரிய டிவைன் பர்பஸ், ஒரு தெய்வீக திட்டத்தை வைத்திருந்ததுனால இயேசு பிறந்தார். பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதும் ஒரு வசனத்தை நீங்க மறக்காம இருப்பீங்களா? அது என்ன வசனம் தெரியுமா? நான் கர்த்தருடைய நாமத்தினால உங்களுக்கு சொல்றேன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கலாத்தியர் 4:19, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுறேன். கிறிஸ்து உருவாக்கப்படணும். அப்போ கிறிஸ்து உருவாகணும்னா சாதாரணமாக முடியாது. அந்த லேபர் பெயின் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, பிரசவ வேதனை. அதனால கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாக்கப்படணும். அதுக்காக எதை வேணா சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. கிறிஸ்துவை உருவாக்குகிறவர்களாக நீங்கள் மாற வேணும். அதான் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். இந்த மாதத்தில் உங்களுடைய நிர்வாகத்துக்கு ஏற்ப, உங்களோட வருமானத்துக்கு ஏற்ப ஏசப்பாவின் பிறந்த நாளை கொண்டாடி கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க. ஏழைகள், திக்கற்றவர்கள், விதவைகள், அனாதைகளை தாங்குங்க. நாங்க கூட ஏழை ஊழியர்களை தாங்கணும்னு சொல்லி பிரயாசப்படுறோம். ஏழைகளுக்கு பெட்ஷீட்டையும் துணிமணியும் வாங்கி கொடுக்கணும், ஏழை ஊழியக்காரர்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு விரும்புகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து கூட நீங்க கரங்கோக்கலாம். சரியா? ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணிடுவோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை தாங்குவார். நல்ல ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, விசேஷமா இந்த மழை காலம், பனிக்காலம், குளிர்காலத்தில்
உங்களுடைய பிள்ளைகளை தீமைக்கும் தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் உபத்திரவத்துக்கும் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். தேவ சமாதானம் பெருகட்டும், தேவ கிருபை பெருகட்டும், தேவனுடைய வல்லமை பெருகட்டும். ஆண்டவரே, இது எப்படி ஆகும்? இதெல்லாம் நடக்குமா? என் பிள்ளை திருந்துவானா? என் மகளுக்கு திருமணம் நடக்குமா? என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வருமா? அற்புதம் நடக்குமா? யார் யாரெல்லாம் சந்தேகப்பட்டார்களோ இந்த மாதத்தில் காரியங்கள் கைக்குடி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை என்னுடைய பிள்ளைகளுக்காக எடுத்துக்கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இங்கிலீஷில் கேட்குறவங்களும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ஹிந்தியில் கேட்குறவங்களும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சந்திப்போம். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.